ஜெயலலிதா அப்படின்னா அயன் லேடி, பிரேவ் லேடி இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆனால் அந்த அயன் லேடி, பிரேவ் லேடி, அம்மா இந்த மாதிரி அந்த பட்டத்தை வாங்கிறதுக்கு ஜெயலலிதா பட்ட கஷ்டன்றது ரொம்ப சாதாரணமாக முடியாது. நீங்கள் அவங்களுடைய வாழ்க்கை பாதையை பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு திருமணம் மறுக்கப்பட்டது, குடும்ப வாழ்க்கை மறுக்கப்பட்டது, அவங்களுடைய படிப்பு மறுக்கப்பட்டது. 10th முடித்து பியூசி ஒரே ஒரு நாள் காலேஜ் போயிட்டு அதோட அவ்வளோதான், சினிமாவுக்கு நடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ அந்த இளமை காலம் ஜாலியாக அனுபவிக்கிற அந்த கல்லூரி காலம் மறுக்கப்பட்டது. தோழிகளோட பழகி ஒரு சராசரி பெண்ணாக இருக்கக்கூடிய வாய்ப்பு மறுக்கப்பட்டது. சினிமா ஷூட்டிங், புகழ் வெளிச்சம், ப்ளஸ் சினிமாவுடைய ஆணாதிக்க அந்த நடவடிக்கைகள், இது எல்லாத்துக்கும் இரையாகி அவங்க அவ்வளோ. ஆனாலும் தன்னுடைய தனித்தன்மை இழந்துடாமல் படிப்பு, புத்தகங்கள் வாசித்தல், தேடி தேடி சேகரிப்பதுன்றதில் அவங்க வீட்டில் அவ்வளோ பெரிய லைப்ரரி இருக்கும். கலைஞருக்கும் ஜெயலலிதாவுக்கும் என்ன விஷயம்? 2 பேரும் படித்தார்கள், அதிகம் படித்தார்கள். 2 பேருமே 10th, ஒன்று ஃபெயிலு, ஒன்று பாஸு, அவ்வளோதான். ஒன்று தமிழ் மீடியம், ஒன்று இங்கிலீஷ் மீடியம். இது இங்கிலீஷ் மீடியத்தை வச்சு நல்லா படித்து வேறு லெவலு, அது தமிழ் மீடியத்தை வச்சு படித்து அது வேறு லெவலு, அவ்வளோதானே. அப்போ அவங்க 2 பேருக்கும் என்ன ஒற்றுமை? 2 பேரும் படித்தாங்க. படிக்கும் போது அறிவு விசாலமாச்சு. அந்த அனுபவம் வேறு லெவல். தொட்டில் குழந்தை திட்டம், பெண் குழந்தைகளை கள்ளிப்பால் ஊற்றி கொள்கிற கலாச்சாரம் அதிகமாக இருக்குது. அதை நீங்கள் சட்டம் போட்டுலாம் தடுக்க முடியாது. அப்போ உங்களால் முடியலையா? குழந்தை கொண்டு வந்து போட்டுருங்க. ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கும், தொட்டியில் போட்டு போயிடுங்க. நீங்கள் யார் என்ன எதுவும் கேட்க மாட்டாங்க. இந்த அரசாங்கம் தத்து எடுத்துங்க. வேறு யாராவது குழந்தை இல்லை வர்றீங்களா, அப்ளை பண்ணி நீங்கள் தத்து எடுத்துங்க. இல்லை அந்த குழந்தைய அரசாங்கம் பார்த்து வளர்ந்து படிக்க வச்சு எல்லாம் பண்ணலாம். இது ஐநா சபை வரைக்கும் பாராட்டப்பட்ட திட்டம். ஜெயலலிதா தமிழ்நாட்டை 4 முறை ஆட்சி செய்தவங்க. எம்ஜிஆருக்கு பிறகு அதிமுக அப்படிங்கிற இயக்கத்தை நெடுங்காலம் வழி நடத்தி இருக்காங்க. ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் பார்ட்டியாக பார்லிமெண்ட்டில் இந்தியாவிலேயே 3வது பெரிய கட்சியாக கொண்டு போய் அவ்வளோ பெரிய நாடாளுமன்ற உறுப்பினரோட உட்கார வச்சவங்க. ஸோ அவங்களுடனான காலத்தில் பத்திரிகையாளராக பணிபுரிந்த அனுபவம் பற்றி குறிச்சு. ஜெயலலிதா அப்படின்னா அயன் லேடி, பிரேவ் லேடி இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆனால் அந்த அயன் லேடி, பிரேவ் லேடி, அம்மா இந்த மாதிரி அந்த பட்டத்தை வாங்கிறதுக்கு ஜெயலலிதா பட்ட கஷ்டன்றது ரொம்ப சாதாரணமாக முடியாது. ஒரு பெண்களுக்கு நீங்கள் எந்த துறையில் வந்தாலும் அவர்களுக்கு முதல்ல பிரச்சனை வருது கேரக்டர் அசாசினேஷன். அவர்களுடைய கேரக்டரை இது பண்ணுறது. நம்ம ஊரில் விபச்சாரம் பண்ணுறவன் ஆண். ஒரு பெண்ணை ஆண் பணத்தை கொடுத்து விபச்சாரத்துக்கு போகிறான், கரெக்டாக? ஆனால் இந்த உலகம் அவனை ஒன்றும் சொல்லாது, அந்த பெண்ணை ஒரு மாதிரி பேசும். இதுதான் இந்த உலகம் பார்க்குற பார்வை. நீங்கள் இந்த மாதிரிப்பட்ட உலகத்தில் ஒரு பெண், அதுவும் ஒரு நடிகையாக இருந்தவங்க, ஒரு பெரிய பொறுப்புக்கு, அதுவும் இவங்களுக்கு அனுபவம்னு பார்த்தா 82 தான் வர்றாங்க. அப்போது 60களில் எம்ஜிஆர் கூட, கலைஞர் கூட, எல்லா கூடயும் ட்ராவல் பண்ண பல தலைவர்களை தனக்கு கீழே கொண்டு வந்து எம்ஜிஆரை விட அதிகமாக ஆட்சியை தொடர்ந்து, இங்கே மட்டும் இல்லை பார்லிமெண்ட்லேயும் அதிகமான எம்பிகளை கொண்டு வந்த பெருமை தனியாக நின்று 37 எம்பிகளை கொண்டு வந்தது. தனியாக நின்று 234 தொகுதியிலையும் போட்டியில் வைத்து அதில் 208 தொகுதிகள் நின்றது. இந்த மாதிரி சாதனைகள்லாம் நீங்கள் சாதாரணமாக பண்ண முடியாது. அதற்கு பின்னால் கடுமையான உழைப்பு இருக்கணும். நீங்கள் ஒரு தலைவர் எனக்கு என்னென்னு இருந்தார்னா நல்லா மிளகா அரைச்சி போயிடுவோம், பார்த்துறீங்களா? தலைவா, யாரை பார்த்தாலும் உங்களை பற்றி தான் தலைவா பேசுகிறாங்க, வேறு லெவல் தலைவான்னுவான். அதிகாரி வருவான், நல்லா இருக்குது சட்டம்லாம் அப்படி இருக்குது. 99-96 தான் நடந்தது. பத்மினின்ற ஒரு பெண்ணை ஸ்டேஷன்லேயே பாலியல் பலாத்காரம் பண்ணாங்க, சிறப்பாக இருக்குதுன்ட்டாங்க. வீரப்பன் வேட்டைன்ற பேரில் வாச்சாத்திலேருந்து பல கொடுமைகள் நடந்தது, சிறப்பாக இருக்குதுன்ட்டாங்க. இன்னும் பல விஷயங்கள். இது எதுவுமே அவங்க எப்படி இருந்தாங்க? அப்படியா? அதாவது என்னது, அந்தப்புறத்து என்ன சொல்லுவாங்க, அரண்மனையுடைய ராணியாக இருந்தாங்களே தவிர மக்களோட மக்களான ஒரு ராணியாக இல்லை. அப்போ எல்லாமே இவர்களுக்கு எதிராக திருப்பப்பட்டு பெரிய பிரச்சாரமாக மாற்றப்பட்டு 96ல் தோல்வி அடைஞ்சாங்க. அதுக்கு அவங்களும் ஒரு காரணம். ஏன்னா அந்த 5 ஆண்டு கால ஆட்சி அவங்களுக்கு ஒரு அனுபவம் இல்லாத ஆட்சி. ஃபஸ்ட் டைம் ஆட்சிக்கு வரவங்க எப்போவுமே அப்படி தான். நீ யாரை வேணால் எடுத்துக்கங்க, இந்திரா காந்தி எடுத்துக்கங்க, கலைஞர் எடுத்துக்கங்க, எம்ஜிஆர் எடுத்துக்கங்க, ஜெயலலிதா எடுத்துக்கங்க, இப்போ ஸ்டாலின் எடுத்துக்கங்க, அவங்களுக்கு ஒன்றுமே புரியாது. அதிகாரிகள் எனக்கு என்னன்னு சொல்லி எதாவது வம்புல எடுத்து முட்டு சந்தில் கொண்டு விட்டுருவோம், புரியுதா?
இது எல்லாம் தோல்வி அடைஞ்ச அப்புறம் தான் அவங்களுக்கே தெரியும். ஐயோ இவன் எல்லாம் அதோட புகையை வச்சுக்கின்னு வேறு எதுக்கு போயிட்டு இருப்பான். ஆடங்க ஐயால நம்ம இருக்கிற வீட்டு வாசல் தான் எல்லாம் சிறப்பு சூப்பர் சூப்பர்னா பார்த்தா அங்கே போய் நின்றுக்கிறான். இதான் நிலமை. அப்போ ஓஹோ இவங்க சொல்கிறதெல்லாம் நம்பக்கூடாது, நம்ம சுய அறிவோட வேலை செய்யணும் அப்படின்னு முடிவெடுத்தவர்கள் தான் அடுத்த 5 ஆண்டு வரும்பொழுது ஒவ்வொருத்தரும். இதில் ஜெயலலிதா பக்கா 2001க்கும் 91க்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேறு ஜெயலலிதா. அதற்கு பிறகு அவங்க வேறு மாதிரி மாறினாங்க. 2016க்கு அப்புறம் அவங்க இருந்திருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா வேறு மாதிரி இருந்திருப்பாங்க. அப்போ அவங்களுடைய ஏன் ஜெயலலிதா வந்து பிரேவ் லேடி அப்படின்றாங்கன்னா, நீங்கள் அவங்களுடைய வாழ்க்கை பாதையை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு திருமணம் மறுக்கப்பட்டது, குடும்ப வாழ்க்கை மறுக்கப்பட்டது, அவங்களுடைய படிப்பு மறுக்கப்பட்டது. 10th முடித்து பியூசி ஒரே ஒரு நாள் காலேஜ் போயிட்டு அதோட அவ்வளோதான். சினிமாவுக்கு நடிக்க அனுப்பிச்சிடுறாங்க. அப்போ அந்த இளமை காலம் ஜாலியாக அனுபவிக்கிற அந்த கல்லூரி காலம் மறுக்கப்பட்டது. தோழிகளோட பழகி ஒரு சராசரி பெண்ணாக இருக்கக்கூடிய வாய்ப்பு மறுக்கப்பட்டது. சினிமா ஷூட்டிங், புகழ் வெளிச்சம், ப்ளஸ் சினிமாவுடைய ஆணாதிக்க அந்த நடவடிக்கைகள் இது எல்லாத்துக்கும் இரையாகி அவங்க அவ்வளோ இது. ஆனாலும் தன்னுடைய தனித்தன்மை இழந்துடாமல் படிப்பு, புத்தகங்கள் வாசித்தல், தேடி தேடி சேகரிப்பதுன்றதில் அவங்க வீட்டில் அவ்வளோ பெரிய லைப்ரரி இருக்கும். கலைஞருக்கும் ஜெயலலிதாவுக்கும் என்ன விஷயம்? 2 பேரும் படித்தார்கள், அதிகம் படித்தார்கள். 2 பேருமே 10th, ஒன்று ஃபெயிலு ஒன்று பாஸு, அவ்வளோதான். ஒன்று தமிழ் மீடியம், ஒன்று இங்கிலீஷ் மீடியம். இது இங்கிலீஷ் மீடியத்தை வச்சு நல்லா படித்து வேறு லெவலு, அது தமிழ் மீடியத்தை வச்சு படித்து அது வேறு லெவலு, அவ்வளோதானே. அப்போ அவங்க 2 பேருக்கும் என்ன ஒற்றுமை? 2 பேரும் படித்தாங்க. படிக்கும்போது அறிவு விசாலமாச்சு, அந்த அனுபவம் வேறு லெவல். அப்போ ஜெயலலிதா அந்த இது வரும்போது, நடிகையாக வரும்பொழுது எழுத்தாளர், பாடகி, இப்படியே வரும்பொழுது 72 73 அப்புறம் எம்ஜிஆர் கூட சண்டை, அதுக்கப்புறம் திரைத்துறை வாழ்க்கையில் சரிவு, அம்மாவுடைய மரணம், எல்லா வகையிலையும் பிரச்சனை, குடும்ப வாழ்க்கை இல்லை, தனிமரம், இந்த மாதிரி நிலமையில் ஒரு பெண் இருந்தால் நிச்சயம் தற்கொலை பண்ணி கொள்வாங்க. ஆனால் அதை மீறி மீண்டு எழுந்தார் அப்படின்னா அது ஒரு பெரிய சாதனை. வந்து அரசியலில் கால் ஊனி 82ல் வர்றாங்க. ரொம்ப ஜூனியரு, ஒரு கொள்கை பரப்பு செயலாக ஏதோ கொடுக்குறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க பீரியடில் வந்த நடிகைலாம் காணாம போனதெல்லாம் இருக்குது. ஏன்னா நாலேஜ் இருக்காது. நடிகைகளுக்கு என்ன நாலேஜ்? இன்னைக்கு கூட நான் சொல்கிறேன், அதை வந்து நான் ஒரு அவங்கள டிஸ்கரேஜ் பண்ணுறதாக சொல்ல, அவங்களுடைய அவங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பை அவங்க எப்படி மிஸ் பண்ணுறாங்க, அவங்களுடைய அறிவு விசாலத்தை பெருக்கிக்காமல் எப்படி இருக்காங்கன்னு. பல பேர் நீங்கள் போய் ஏதாவது பொது விஷயம் கேளுங்க, ரொம்ப பேருக்கு தெரியாது. ஒரு விஷயத்தை எப்படி பேசணும்னு தெரியாது, டெப்த்தாக பேச தெரியாது. ஆனால் ஜெயலலிதா கிட்ட அது எல்லாமே இருந்தது. ஏன்? அவங்களுடைய அறிவு தேடல். 84 தனிப்பட்ட முறையில் தமிழகம் முழுவதும் எம்ஜிஆருக்காக பிரச்சாரம் பண்ணாங்க. எம்ஜிஆர் அப்போ ஹாஸ்பிட்டலில் அட்மிட். தனிப்பட்ட முறையில் பிரச்சாரம் பண்ணாங்க. பெரிய அளவில் எம்ஜிஆர் தமிழ்நாட்டில் அதிக வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சார். அதுக்கு பிறகு ராஜ்யசபா எம்பி 82ல் நீங்கள் பார்த்தீங்கன்னா டெல்லியில் அவங்களுடைய ஸ்பீச்சு மற்ற விஷயங்கள்லாம் அது. அப்போது நீங்கள் ஒவ்வொரு விஷயத்துலையுமே ஜெயலலிதா தன்னை வளர்த்து கொண்டார். அவர் மேலே இருக்கிற விமர்சனங்கள்லாம் தனி. ஆனால் தன்னை வளர்த்து கொள்வதில், தன்னை ஒரு தலைவராக மாற்றிக்கொள்வதில் அவர் என்றைக்குமே தயங்கியது கிடையாது. இன்னொன்று, ஒரு பெண் மேலே ஏறி வர்றதுக்கும் ஒரு ஆண் வருவதற்கும் பல வித்தியாசங்கள், பல பிரச்சனைகள் இருக்குது. பெண்ணுக்கு நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு எங்கேயுமே இடம் கிடைச்சிடாது. அதெல்லாம் மீறி ஒரு கட்சியுடைய பொதுச் செயலாளராக 89ல் வந்துட்டு, அதற்கு பிறகு கடைசி இறக்கும் வரை பொதுச் செயலாளர், இறக்கும் வரை முதலமைச்சர், தன்னுடைய கட்சியை எம்ஜிஆருக்கு அப்புறம் இந்த மன்னர் காலத்தில் சொல்லுவாங்களா சின்னதாக இருக்கும். அவர் காலத்தில் இப்போ அக்பர் காலத்தில் சின்னதாக இருந்த பேரரசு அவுரங்கசீப் காலத்தில் இந்தியாவில் தஞ்சாவூர் வரைக்கும் விரிவடைந்ததுனால அந்த மாதிரி விரிவடைய வச்சது. கலைஞர் என்கிற சாணக்கியரையே வீட்டில் உட்கார வைத்தது. இந்த மாதிரி பல சாதனைகளுக்கு சொந்தக்காரர். இன்னொன்று நான் சொல்ல வர்றது, அம்மா அம்மான்னு சொல்கிறாங்களே, அம்மான்ற வார்த்தை வந்து டக்குன்னு என்னை அம்மா என்று எல்லோரும் அழைக்கிறார்கள், நீங்களும் அழைங்கன்னு வரல. அவங்க பண்ணுற திட்டங்களில் வந்து மக்களுக்கான திட்டங்களை கொண்டு வந்தாங்க. அம்மா உணவகம், அம்மா லேப்டாப், அம்மா மருந்தகம், இந்த மாதிரி விஷயம், அம்மா குடிநீர், இது மாதிரி விஷயங்கள்லாம் மக்களுடைய வாழ்க்கையோடு பின்னி பிணைந்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னா லேப்டாப் வந்து கிராமத்தில் இருக்கிற இளைஞர்களுக்கு சமூக வலைதள வாசலை திறந்து விட்டது. அதற்கு பிறகு கரெக்டாக அந்த நேரம் வந்து குளோபலைசேஷன் டைமு. அப்போ அந்த இது இன்டர்நெட் எல்லாமே வர டைமு. கரெக்டாக லேப்டாப் கொடுக்கும்போது அது கிராம மாணவர்களுக்கு ஒரு பெரிய ரீச். அதனால் அதோடைய விளைவு என்னென்னா, பலரும் சென்னைக்கும் மற்ற நகரங்களுக்கு போய் வேலை தேடுறது, அவங்களுடைய அறிவை விசாலமாக்குறது, அவங்களுடைய வாழ்க்கை குடும்ப பொருளாதாரம் உயர்றதுக்கு பல விஷயங்கள் அது யூஸ் ஆச்சு. கரெக்டாக. அதே மாதிரி பட்டாதாரி பெண்களுக்கு தாலிக்கு தங்கம், அதே மாதிரி விலையில்லா கறவை மாடுகள், அது வந்து கிராம பொருளாதாரத்துக்கு மிக முக்கியமானது. நீங்கள் சொல்லுவாங்கள்ல, மீன் கொடுக்காத மீன் பிடிக்க கற்றுக் கொடுன்னுவாங்க.
நீங்கள் இன்றைக்கி 1000 ரூபா கொடுக்குறீங்க. அந்த 1000 ரூபா இப்படி போய் ஹெல்மெட் போடாமல் போனாலும் பிடிங்கிறான். இல்லாட்டி 1000 ரூபாயில் யூபிஐயில் நம்ம இதில் எடுத்துகிட்டு வீட்டுக்காரனை செல்ஃபோனை வாங்கி எடுத்துகிட்டு டாஸ்மாக் கடைக்கு போயிடுறான். நான் 1500 கரண்ட் பில் கட்டியிருந்தவன் இன்றைக்கி 1000 ரூபா கொடுத்தோன்னா 4500 கரண்ட் பில்லு. இன்னும் 2000 எங்கடா போகிறதுன்னு தேடின்னு இருக்கோம். புரியுதா? அப்போ இந்த மாதிரி விவகாரம் இல்லாமல் நீங்கள் ஒரு மாடு 2 மாடு கொடுக்குறீங்க, அதையும் நீங்களே போய் செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். தெரியுங்களா? அப்போ அதிகாரியில் கூட்டு போய் நீங்களே சந்தையில் வாங்கிக்கலாம். அப்போ நல்ல மாடை பார்த்து இவனுங்க அதிகாரிங்களை கொடுத்தா என்ன ஆகும்? நாளைக்கு சாவர மாடை 2 மாடை கொடுத்துருவோம். அது இப்படி கொண்டு வரும்போதே கயிறில் போட்டு கட்டும் போதே பொத்துன்னு வந்துடும். அப்போ அதுலேயும் தெளிவாக அதை வந்து நேராக போய் நீங்கள் சந்தையில் வாங்கிக்கலாம். அப்படி வாங்குகிற மாடு நல்ல கறவை மாடாகணும். அந்த பால் கறந்தது மூலியமாக சொசைட்டிக்கு பால் வரத்து அதிகமாகிடுச்சு. அதனால் 28 லட்சம் 29 லட்சம் இருந்தது 42 லட்சமாக உயர்ந்தது. ஒவ்வொரு திட்டத்துக்கு பின்னாடி அந்த குடும்பம் இப்படிய பொருளாதாரம் வந்தது. 2 பசுமாடு இருந்தால் அது என்ன ஆகும்? 4 ஆகும், 6 ஆகும். குடிச்சிட்டு எவனா விற்றுட்டானா ஒன்றும் இல்லாமல் போகும். அது வேறு. அப்போது இந்த மாதிரி வளர்ந்தது இது இல்லாமல் அம்மா உணவகம் உங்களுக்கே தெரியும். ஒவ்வொரு இளைஞரும் சென்னைக்கு வர்றவங்களும் சரி, இங்கே இருக்கிற ஏலப்பாளையங்களும் சரி, எல்லாருக்கும் உணவு அளித்தது அம்மா உணவகம் தான். காசு இல்லாதவங்களுக்கு 5 ரூபாயில் காலைல டிஃபனு, 5 ரூபாயில் மத்தியானம் சாப்பாடு, 5 ரூபாயில் நைட்டு இது. ஹாஸ்பிட்டலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா போனால் நோயாளியுடைய அட்டெண்டர்ஸ் வந்து வருவாங்க, 3-4 பேர் இருப்பாங்க. தங்கிறது வேணால் அங்கே ஹாஸ்பிட்டலில் ஓரமாக படுத்துட்டு பல்ல தேய்ச்சிட்டு மூஞ்சி கிஞ்ச கழுவிட்டு கிடப்பாங்க. ஆனால் சாப்பாட்டுக்கு உங்கள்கிட்ட காசும் இருக்காது இருக்காது. ஒரு 5 ரூபா இருந்தால் 5 இட்லி சாப்பிட்டு பசி ஆற்றிக்கலாம். அதுக்கு ஹாஸ்பிட்டலில் திறந்தாங்க, எல்லா ஹாஸ்பிட்டல்லையும். இந்த அம்மா உணவகம் வந்து எல்லா ஸ்டேட்லேயுமே வந்து பார்த்துட்டு போய் பலரும் இது பண்ணாங்க. தொட்டில் குழந்தை திட்டம், பெண் குழந்தைகளை கள்ளிப்பால் ஊற்றி கொள்கிற கலாச்சாரம் அதிகமாக இருந்தது. அதை வந்து நீங்கள் சட்டம் போட்டுலாம் தடுக்க முடியாது. அப்போ உங்களால் முடியலையா, குழந்தை கொண்டு வந்து போட்டுருங்க. ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கும், தொட்டியில் போட்டு போயிடுங்க. நீங்கள் யார் என்ன எதுவும் கேட்க மாட்டாங்க. அரசாங்கம் தத்து எடுத்துக்கும். வேறு யாராவது குழந்தை இல்லை வர்றீங்களா, அப்ளை பண்ணி நீங்கள் தத்து எடுத்துக்கலாம். இல்லை அந்த குழந்தைய அரசாங்கம் பார்த்து வளர்ந்து படிக்க வச்சு எல்லாம் பண்ணணும். இது ஐநா சபை வரைக்கும் பாராட்டப்பட்ட திட்டம். 69% இதை ஒதுக்கீடு. இந்த மாதிரி பல விஷயங்கள் ஜெயலலிதா வந்து வேறு லெவல். இது இல்லாமல் அவருடைய ஆளுமைன்னு ஒன்று இருக்குல்ல, ஒரு தலைவியாக ஒரு பெண்ணாக எல்லாரையும் கட்டி ஆண்டு கடைசி வரை அவருக்கு எதிராக யாருமே வீட்டிலேருந்து சிந்திச்சா கூட அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த லெவலுக்கு பண்ணது, உளவுத்துறையை கையாண்டது, எந்த விஷயமும் தன்னை விட்டு மிஸ் ஆகாமல் பார்த்துக்கிட்டது, ஒரு பேப்பர் வந்தாலும் எந்த பேப்பர் கட்டிங் எது இருந்தாலும் அதை எடுத்து உடனே நடவடிக்கை போனது, தொண்டர்களை மதித்தது, கட்சி நிர்வாகிகளை மதித்தது, இந்த மாதிரி வந்து பன்முக திறமை, இதெல்லாம் பல தலைவர்கள் கற்றுக்கணும். இப்போ எம்ஜிஆரோ கலைஞரோ ஜெயலலிதாவோ காரில் போகும்போது வெளியில் பார்த்து தான் போவாங்க. கலைஞர் கூட சில சமயம் பேப்பருக்கு படிச்சுட்டு போவார், படிப்பாளி. ஆனாலும் பார்ப்பார், வணக்கம் சொல்லுவார், எல்லாம் பண்ணுவார். எம்ஜிஆரும் அப்படி தான், ஜெயலலிதாவும் அப்படி தான். ஜெயலலிதா ஒரு படி மேலே, ரோட்டில் நிற்கிறவங்க 3 நாள் நின்னாங்கன்னா 4ஆவது நாள் கூப்பிட்டு என்னன்னு கேட்டு அதுக்கு தீர்வு காண்ற நபர். அப்போ இன்றைக்கி இருக்கிற இளம் தலைவர்கள், குறிப்பாக விஜய் போன்றவர்கள் இந்த இதை பின்பற்றினால் அது நாளைக்கு உங்களை மாதிரி இளம் பத்திரிகையாளர்கள் நாளைக்கு அதை ஒரு பெருமையாக பேசக்கூடியது இருக்கும். முன்னுதாரணம் வாழ்க்கையில் நீங்கள் முன்னுதாரணமாக இருக்கணுன்ற. கெட்டாலும் மேன்மக்களேன்னு வாங்க, அதுக்கு சிறந்த உதாரணம் ஜெயலலிதா. நீங்கள் எந்த உதவியும் சாதாரண உதவியாக இருக்காது. எம்ஜிஆரும் உதாரணம். நீங்கள் ஒருத்தர் கல்யாணம் பத்திரிகை வைக்க போகிறாருன்னா அவருக்கு வேண்டிய அளவுக்கு போய் பணமும் மற்ற விஷயமும் போய் சேரும். ஜெயலலிதாவும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி. இந்த மாதிரி பல விஷயங்களில் அவங்க வந்து முன்னுதாரணம். நெகட்டிவ் இருக்கும், நெகட்டிவ் இல்லாத மனிதர்கள் இருக்க முடியாது. ஆனால் நீங்கள் பாசிட்டிவாக பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணாக வாழ்க்கையில் கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி தற்கொலை பண்ணக்கூடிய நிலமையில் இருக்கிற வாழ்க்கையை, அந்த துன்பங்களை அனுபவித்து வாழ்க்கையில் ஒரு பெரிய ஏற்றத்துக்கு வந்து அனைவரால் அம்மான் போற்றப்பட்டு முதல்வராக மரணித்ததுன்றது நீங்கள் யாருக்கும் இனி ஒரு தலைவர் அப்படி வருவாங்கன்றது ரொம்ப கஷ்டம். வந்தால் அது பெரிய விஷயம். ஏன்னா இன்றைக்கி நான் பெண்ணியவாதி நான் அப்படின்னு பேசுகிறவங்கலாம் எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு இதில் இதாகிடுறாங்க. லீடர்ஷிப் குவாலிட்டின்றது வேறு, அது சிலருக்கு தான் வரும். அந்த வகையில் ஜெயலலிதா ஒரு பெரிய தலைவர்னு சொல்லலாம். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்கு நோட் பண்ணி நன்றி சார்.